ஹாய் ஹலாமி, இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்ட். நான் உங்கள் ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமினோட ஒன் ஷாட் தான். அரகண்ட் மாமா. ஓகே, இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். நம்ம ஐஷு செல்லக்குட்டி கேட்டிருக்காங்க. தென் இப்படி டெய்லி வந்து யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. நான் ஜாலியாக டெய்லியும் ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து யோசிக்கிற பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருக்குது. தென் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். நானுமே வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இல்லை அப்படின்னா சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. ஓகேயா, சரி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் அட் மிட் நைட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜிமினோட வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்குது. அவன் பேர் சோஜின்னு வச்சுக்கலாம். ஸோ சோஜின் கூட நீங்கள் பயங்கர அட்டாச்டு. இன்றைக்கி வந்து ஜிமினோட அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நீங்களும் சோஜனும் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு தான் இது உங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அவனும் அவங்க அம்மாவை வந்து எழுப்பி ஹாலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ 12 ஆகுது. நீங்கள் வந்து அந்த பாப்பெல்லாம் வெடித்து சர்ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. தென் கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க செம்ம கைண்ட் ஹார்ட் பர்சன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு மாதிரி மதர் மாதிரி பார்ப்பீங்க அவங்கள. ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. இப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்லலாம் கேக்கெல்லாம் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு சோஜன் வந்து உங்கள் கூட பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நல்லா ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் அவனோட ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சு அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். பார்த்தா நீங்கள் சோஃபா மேலே ஏறி ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழே நின்று வந்து சோஜன் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் பயங்கரமாக அவன் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அவன் உங்களை அப்படியே ஓர கண்ணில் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். எதுவுமே பேச கிடையாது. ஜிமின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சைலண்ட் அண்ட் ரொம்ப வந்து ரூட் கேரக்டர். அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும் ஜிமின் இப்படி தான் அப்படின்ட்டு. சோஜன் வந்து செம்ம ஜாலி கேரக்டர். எல்லாருக்கிட்டையுமே பேசுவான். ஆனால் ஜிமின் அப்படியே ஆப்போசிட், யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். ஸோ இந்த நைட் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பயங்கரமாக டயர்டாகி ஒரு 2 மணி போல் தான் எல்லாருமே போய் தூங்கலான்னு செட்டில் ஆகுறீங்க. அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு ரூமில் போய் தூங்கியாச்சு. தென் அங்கிளை வந்து சோஜன் ரூமுக்கு துரத்தி விட்டுட்டு நீங்கள் ஆண்டி கூட ஜாயின் ஆகிக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஆண்டி கூட தான் இங்கே வந்தாலே தூங்குவீங்க. உங்களுக்கு ஆண்டினா அவ்வளோ பிடிக்கும். அவங்க கூட நிறையா பேசிட்டு அப்புறமா தான் அந்த மாதிரி தூங்குறது. ஸோ இப்படியே போக மார்னிங் எல்லாருமே வந்து மறுபடியும் ரிட்டன் ஹாலில் வந்து ஜாயின் ஆகிட்டு அரட்டை அடிச்சுட்டு இப்படியே போகுது. நீங்கள் வந்தாலே வந்து சோஜன் ஒர்க்கெல்லாம் போகாமல் லீவு போட்டு உங்கள் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். உங்களுக்குள்ள ஒரு செம்ம ஃப்ரெண்ட்லி பாண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கனெக்டட், ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருத்தர் அடிக்கிறது, சண்டை போடுறது, தென் டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட இந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் ஜிமினோட பேரண்ட்ஸுமே இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இதாகிடுறாங்க. தென் மேரேஜ்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போகுது. நீங்களும் சோஜனுமே ஓகே சொல்லிடுறீங்க. பிகாஸ் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் நீங்கள் லவ் எல்லாம் பண்ணிக்கலை. ஓகே ஃபைன், அவன் வந்து ஹஸ்பண்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஓகே சொல்லிடுறீங்க. சோஜனுமே எதுவும் இது பண்ணிக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற பாண்டிங்குள்ளெல்லாம் நீங்கள் போகலை. தென் இப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்படியே போகவே மேரேஜ்க்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி மேரேஜ் அன்றைக்கு மார்னிங் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க உங்களோட ரூமில். ஸோ எல்லாமே வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ எப்படின்னா மேரேஜ்க்காக ஜிமின் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டை ரெண்ட் எடுத்து அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டுக்கும் ஜிமின் வீட்டுக்கும் ரொம்ப லாங். ஸோ அங்கேருந்து கிளம்பி நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு வர முடியாது அப்படின்றதுனால பக்கத்துலேயே வந்து வீடு ரெண்ட் எடுத்து அங்கே தான் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. தென் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக வந்து சாரி எல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப் போட்டு ஹேர்லாம் கோம் பண்ணிவிட்டு பயங்கர அழகாக ப்ரிட்டியாக ரெடியாகி வெளியே வந்து நின்றுட்டு எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா, க்யூட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ஒரு மாதிரி ஜாலி கேரக்டர் தானே, துரு கேரக்டர் தானே. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. மேரேஜ் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப ஷை எல்லாம் ஆகலை. பிகாஸ் சோஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே. ஸோ நீங்கள் அதை நினச்சி எதுவுமே பயப்படல அப்படியெல்லாம் இல்லை. இப்போவும் வந்து நீங்கள் உங்களோட கேரக்டரில் தான் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு நல்லா இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கவே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் சாரியோட கீழே ப்ளீட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இங்கேயோ அங்கேயோ வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதெல்லாம். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமன் வீட்டுக்குள்ளே வரான். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி கடன்னு இழுத்துட்டு போய் ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அவனை பார்த்து, ஏய் ஜிமன் என்ன பண்ணுற லூஸு, கை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து எதார்த்தமாக தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்போவும் கூட. இப்போ ஜிமன் அப்படியே டோரில் சாஞ்சு லாக் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே வேகமாக உங்களை இழுத்துட்டு போய் பெட்டில் தள்ளி உங்கள் மேலே லைடாகி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பயங்கர அக்ரெசிவாக. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவனோட ஷோல்டர் போட்டு தட்டுன்னு தட்டுறீங்க, அடின்னு அடிக்கிறீங்க, பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுறீங்க அவன்கிட்டருந்து நகர்றதுக்கு. பட் நோ யூஸ். அவன் ரொம்ப கோவத்துலேயும் வேகத்துலேயும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி அங்கங்கே கிழிச்சு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ரொம்ப வந்து அக்ரெசிவாக அண்ட் ரொம்ப கோவத்தில் உங்கள் கூட ஒரு மேக் அவுட்டை வந்து க்ரியேட் பண்ணுறான். ஸோ உங்களால் முடியலை, ரொம்ப வந்து பயமாக இருக்குது அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இருந்தாலும் அங்கே உங்களால் எதுவுமே பண்ண முடியலை. இப்படியே ஒரு 1 hour கிட்டக்க போகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு கதவை உடன்னு உடைக்கிறாங்க. பட் முடியல. ஸோ அவனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஸோ எல்லாருமே அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே அங்கே இங்கேயுமா பிடிச்சி இழுத்து கவர் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது. தென் ரொம்ப சண்டையாகுது. மேரேஜும் கேன்சல் ஆகிடுது. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. தென் இப்போ எல்லாருமா சேர்ந்து பேசி இப்படி ஒன்று நடந்ததுனால ஜிமினுக்கும் உங்களுக்குமே மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உங்களுக்கா சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. ஆனாலும் தலையெழுத்துன்னு ரொம்ப வந்து கோவத்தில் தான் அந்த மேரேஜே பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ மார்னிங் வரைக்கும் துருன்னு ரொம்ப ஜாலியாக சுட்டியாக இருந்த நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. தென் இப்போ ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க. மேரேஜ் முடிஞ்ச உடனேவே ஜிமின் அங்கேருந்து போயிருப்பான். நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் கூடவும் சேர்ந்து மேரேஜ் ஹால்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. யாருக்குமே இதில் விருப்பமே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுறது தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பற்றி எதையுமே திங்க் பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு அவன் ரூமில் போய் உட்காந்துடுறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினோட ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. பட் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கவே கிடையாது. உங்கள் பாட்டுக்கு போய் படுத்துடுறீங்க. ரொம்ப வந்து டயர்டாகி அப்படியே தூங்கிடுறீங்க அழுதுகிட்டே. ஸோ ஒரு மிட் நைட் கிட்டக்க தான் ஜிமின் ரிட்டன் வீட்டுக்கு வரான். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரான். ஸோ வந்து ரூமில் பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே வந்து உங்கள் மேலே லைட் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்கும்போது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. பட் அவன் எதையுமே கேர் பண்ணிக்காமல் மறுபடியும் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி ரூடாக வந்து மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு போக போக அது பழகி போயிடுது. அவன் வந்து உங்களை இழுத்து போட்டு என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து உங்ககிட்ட போராடி எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஸோ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி பொம்மை மாதிரி இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பற்றி அவன் எந்த கேருமே எடுத்துக்கல. அவன் வரும்போது அவனுக்கு தேவைப்படும்போது உங்களை வந்து அந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணுறான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனதுக்கு. இப்படி ஜிமின் உங்ககிட்ட ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் எந்த வித அசைவும் இல்லாத பொம்மை மாதிரி படுத்திருப்பீங்க. பட் உங்கள் ஐஸ் மட்டும் டியர்ஸ் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் ஜிமினுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றி அவன் எதுவுமே வந்து கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. இப்படியே கொஞ்ச நாள் போக திடீர்னு ஒரு நாள் ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டு அப்ராடில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அங்கே போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிச்சுட்டு உங்களையும் ஜிமின் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாள் இங்கேருந்து பட்டது போதாது, இப்போ தனியாக வேற போய் அங்கே போய் துன்பப்படணுமா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ என்ன சொல்ல முடியும், தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அவன் கூட போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. ஜிமின் அடிக்கடிக்கா வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவான்.
ஸோ உங்கள பொறுத்த வரைக்கும் உங்க வேலைய பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா இப்படின்னு தான் இருக்கீங்க. இங்க வந்ததுக்கப்புறமும் கூட ஜிமன் உங்ககிட்ட அந்த மாரி பிஹேவ் பண்றது மாறவே கிடையாது. உங்களுக்கும் அதில வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டீங்கல்ல. ஸோ இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஒன் டே அவன் பெட் மேல உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நீங்க அப்படியே ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த கபோர்ட் மேல கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்னு சொல்லி அத எக்கி அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட ஹிப்பு அப்படியே ரிவீல் ஆகுது. சடன்லி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே எக்கி எக்கி அத கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஹிப் நல்லாவே ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அப்படியே பேக் சைட்லேருந்து வந்து உங்க ஹிப்ப புடிச்சு பயங்கரமா ப்ரெஸ் பண்றான். டக்குன்னு நீங்க உங்களோட கிளீன் பண்ணிட்டு இருந்த அது எல்லாத்தையும் கீழ போட்டுட்டு அப்படியே திரும்பி நிக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள நெக்க பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க எந்த ரியாக்ட்டும் பண்ணவே இல்ல. அப்படியே இருக்கீங்க. அவன் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் நீங்க எதுவுமே பண்ண கிடையாது. இப்ப அவன் கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, "ஏய் என்னாடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?" அப்படிங்கிறான். இப்பவும் நீங்க எதுவுமே சொல்ல கிடையாது. "ஹம், என்ன? என்ன பார்த்தா உனக்கு யாரோ மாதிரி இருக்கா? நான் பாட்டுக்கு என்ன பண்ணாலும் அப்படியே இருக்க." அப்படிங்கிறான். இப்ப நீங்க அவன அப்படியே மேல நிமிர்ந்து பார்த்துட்டு, "எனக்கு நீ யாரோ தான்." அப்ப ஜிமன் முறைக்கிறான். "என்ன பார்க்குற? நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டா நீ எனக்கு ஹஸ்பண்ட்னு அர்த்தமா? இல்லை என்ன மேரேஜ் பண்ணிட்டா நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆயிடுவியா? இங்க பாரு ஜிமன், என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீ எனக்கு யாரோ தான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறீங்க. டக்குன்னு உங்க கையை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணி அப்படியே உங்க ஜால் என்னை டைட்டாக பிடிச்சிட்டு, "ஓ அப்படியா? அன்னைக்கு நான் மட்டும் வராமல் இருந்து உனக்கு சோஜன் கூட மேரேஜ் ஆயிருந்தா இந்நேரம் அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. அப்போ நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பான்ல. நான் பண்ணுறதுனால தான் உனக்கு பிடிக்கலையோ? அப்போது அவன் பண்ணியிருந்தா உனக்கு ஓகே இல்லை?" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "ச்சீ அறிவில்லை ஜிமன் உனக்கு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அவன் உன் கூட பிறந்தவன்டா. அவன் கூட வச்சு ச்சீ உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தப்பு பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜிமன். எனக்கு பிடிக்கலன்றது உண்மைதான். அதுக்காக அதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நீ பேசுகிற ஜிமன். உனக்கு உனக்கு கூசலாம் இப்படி பேசுகிறதுக்கு?" அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டன்ற ஒரே விஷயத்துக்காக தான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கும் வேறு வழி இல்லை. தலையெழுத்தேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்காகலாம் தலையெழுத்தே போனால் போகுதுன்னு உன் கூட இந்த விஷயத்தெல்லாம் சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி என்னால் பண்ண முடியாது ஜிமன். அதெல்லாம் மனசுலேருந்து வரணும். என்றைக்குமே அது என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜிமன். ஏன்னா நீ மனுஷனே இல்லை. நீ ஒரு மிருகம், வெறி பிடிச்ச மிருகம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. இப்போ ஜிமனுக்கு செம்ம கோவம் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு உடைக்கிறான். நீங்களும் வெளியே போயிட்டு அழுதுகிட்டே கிச்சனில் குக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஓடுது. ஒன் டே ஈவினிங் நீங்கள் ரொம்ப நர்வஸாக வாஷ்ரூமில் ப்ரெக்னன்சி கிட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே ரிசல்ட்டும் வருது. நீங்கள் அந்த கிட்டை எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் ஹேண்ட் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டொமக்கு போகுது. எஸ், நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஒரு 15 டேஸ் கிட்டக்க தள்ளி போயிடுச்சு. உங்களுக்கு வந்து அது ஞாபகமே இல்லை. சடன்லி உங்களுக்கு ஞாபகம் வர இப்போ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு 1 வீக் போல் போச்சுன்னா நீங்கள் 2 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதை நினைக்கும் போது உங்களுக்கு இது எப்படி எடுக்கிறதுனே தெரியலை. பிகாஸ் எல்லா கேர்ள்ஸோட லைஃப்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அது. பட் அது உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னா ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டே இல்லையே உங்களை பொறுத்த வரைக்கும். அவனுக்கும் உங்களுக்கும் லவ்ன்ற ஒரு விஷயமே இல்லை.
முழுக்க முழுக்க இது ஒரு லஸ்ட்டால கிரியேட் ஆன ஒரு பேபி தான். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகையா வருது. இதையே அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிம்மன் நைட் வீட்டுக்கு வரான். வரும்போதே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். நிதானமாவே இல்ல. பிகாஸ் நீங்களும் அவனும் பயங்கரமா மார்னிங் சண்டை போட்டிருப்பீங்க. அவன் உங்கள ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக பயங்கரமா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். நீங்களும் பதிலுக்கு அவன பயங்கரமா வேர்ட்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே தான் போகும். இருந்தாலும் அவன் பேசுறது எல்லாமே உங்களுக்கு வலிக்கும். நீங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவன திட்டி விட்டுட்டு வந்துருவீங்க. அன்னைக்கு நீங்க திட்டின மாதிரியே தான் எப்பவுமே நீங்க திட்டிகிட்டே இருப்பீங்க. உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல, சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரியே. ஸோ இப்படியே பேசவே அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். வந்த வேகத்துக்கு உங்கள தான் இழுத்துட்டு ரூமுக்கு போறான். ஸோ நீங்க இப்போ எவ்வளவோ சொல்றீங்க வேணாம் வேணான்னு. பட் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவன் கண்டுக்கவே இல்ல அத பத்தி. ரொம்ப அக்ரெசிவா அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொம்ப ரூடா நடந்துக்கிறான். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல. ஸோ நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அவன. அவன் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ஒரு மாரி ஹேங் ஓவர் ஆயிட்டு படுத்துடுறான். ஸோ இப்போ உங்களுக்கு பயங்கரமா ஸ்டொமக் பெயின் ஆகுது. நீங்க அப்படியே சுருண்டு படுத்து அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் ஆகுது. வழக்கம் போல அவன் பாட்டுக்கு எழுந்து வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு இருக்கான். இப்போ தான் அவன் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட நோட் பண்ணுறான். அது அங்கே ஓரத்தில் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதில் பாசிட்டிவ்னு இருக்குது. இப்போ தான் அவனுக்கு நைட்டு நடந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வேகமாக அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீங்கள் பெட்ஷீட்டோட சுருண்டு அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களை எழுப்பலான்னு பக்கத்தில் உங்களை எழுப்புறான். ஆனால் நீங்கள் எழுந்துக்கவே மாட்றீங்க. ஸோ பெட்ஷீட்டை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே பெட்டு ஃபுல்லாக ப்ளட்டு. எஸ், அது அபோர்ட் ஆகிருக்கும். ஸோ அவனுக்கு எதுவுமே ஓடலை. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறான். அங்கே அட்மிட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது. தென் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்துட்டு ஜிம்மனை பார்த்து செம்மையாக திட்டுன்னு திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டா? இப்படி தான் நடந்துப்பியா அவன் ஒய்ஃப் கிட்ட? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியாது உனக்கு? இவ்வளோ ரூடாக நடந்திருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுது. அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைனாலும் அவகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அவள் ஆல்ரெடி வீக்காக இருக்கா. அவள் பாடியில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. இந்த நிலமையில அவளுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதையும் நீ இல்லாமல் ஆக்கிட்டு வந்து நிற்கிறல்ல. நீ எல்லாம் மனுஷன் தானா? அவள் ஹஸ்பண்ட் தானா நீ உண்மையிலேயே? சொல்லு. இப்போ ஜிம்மனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். ரொம்ப உடஞ்சிட்டான். இதோ பார், இது வரைக்கும் நீ எப்படி பார்த்து கழிச்சன்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமாவது ஒழுங்காக பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவளுக்கு கொஞ்சம் கூட நீ பெயின் கொடுக்கவே கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. ஸோ அவனும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக கல் மாதிரி நிற்கிறான். இப்போது உங்களை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அவனும் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஐவி போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே கிட்ட வந்து பார்க்குறான். ஆனால் லிட்ரலி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் ஃபால் ஆகிட்டுருக்கு பிகாஸ் பெயின். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் எவ்வளோ பெயின் கொடுத்துருக்கான்னு இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவனால் தாங்கிக்கவே முடியலை. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து சாஃப்டாக உங்கள் கையை பிடிக்கிறான். இப்போ லிட்ரலி அவனுக்கு அழுக வருது. அப்படியே அவனோட டியர்ஸ் உங்கள் கையில் விழுகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இப்போ தான் அவன் அழுகவே செய்கிறான். ஸோ அவனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது இப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகிட்டு இருக்குது. அவன் எப்படி அதை சரி கட்ட போகிறான் அப்படின்ற மென்டாலிட்டியே அவனுக்கு தெரியலை. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படி நின்றுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. உங்கள் முன்னாடி ஜிம்மனை உட்காந்து அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ அப்படியே ஃபேஸை அந்த பக்கமாக திருப்பிக்கிறீங்க. அவனுக்கு எப்படி உங்ககிட்ட பேசுகிறது, எப்படி சாரி கேட்குறது எதுவுமே தெரியலை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு கஷ்டமாக. அந்த டே ஃபுல்லாகவுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். காரில் நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்து அப்படியே சாஞ்சு படுத்திருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. ஜிமினும் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. மிரரில் உங்களை பார்த்துட்டே வரான். வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டரையும் ஹேண்டையும் பிடிச்ச மாதிரி உங்களை உள்ளே கூட்டிட்டு போகிறான். பட் நீங்கள் அவனை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு மெதுவாக ஸ்டெப்ஸ் வச்சு அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, முடியலை. இருந்தாலும் நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அங்கே அந்த பெட்ஷீட் இன்னுமே அப்படியே தான் இருக்குது, ஃபுல்லாக ப்ளட் ஸ்டெயின்ஸோட.
நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அந்த பெட்டு கிட்ட போயி, அந்த பெட் மேல அப்படியே கை வைக்கிறீங்க. அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே அப்படியே காஞ்சு போச்சு. ஸோ அத பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. அது இன்னுமே என் ஸ்டொமக்ல இருந்திருந்துச்சுன்னா, உயிரோட இருந்திருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அத பார்த்து அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. உங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. அப்போ ஜிமன் சடனா உள்ள வரான். நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு அங்க வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுட்டு, வேற ஒரு பெட்ஷீட்ட கவர் பண்ணிட்டு, உங்கள உட்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே நின்னுட்டுருக்கான். இப்ப நீங்க அப்படியே மெதுவா உங்க ஸ்டொமக்க புடிச்சுட்டே அந்த பெட்ல உட்கார்றீங்க. அப்போ அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே உங்கள பார்த்த மேனிக்கே நின்னுட்டு இருக்கான். "வயன், வயன் ஏதாவது பேசு வயன். வயன் ஐம் சாரி. இது எதுவுமே எனக்கு தெரியாதுடி. நான் ஏதோ தெரியாம சாரி வயன். தயவு செஞ்சு பேசுடி. எ என்ன திட்டு, சண்டை போடு, அடி, என்ன வேணா பண்ணு. வயன் ப்ளீஸ் டி ஏதாவது சொல்லு. வயன், வயன் ஏதாவது பேசு வயன்." அப்ப நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. உன்கிட்ட பேசுறதுனால, உன்ன திட்டுறதுனால, உன்ன அடிக்கிறதுனால, சண்டை போடுறதுனால, போன அந்த குழந்தை திரும்ப வருமா ஜிமன்? அப்ப ஜிமனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பண்ணா அந்த குழந்தை திரும்ப வரும்னு சொல்லு. எனக்கு வந்த இந்த வலி எல்லாம் போயிடும்னு சொல்லு. நான் அதெல்லாம் பண்றேன். வயன், வயன் அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. ஐம் சாரிடி அப்படின்ட்டு அவன் அப்படியே நீல் டவுன் போட்டு உங்க கைய புடிச்சு கேட்டுட்ருக்கான். வேணாம் ஜிமன், விட்டுரு. முதல்ல இங்கேருந்து வெளியே போ. வயன், வயன் ஐம் சாரிடி. தயவு செஞ்சு இப்படி பேசாத வயன். எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஏய் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிரு வயன். எது ஜிமன் தெரியாம பண்றது? நீ டெய்லியும் பண்றது தெரியாம தான் பண்றியா? சரி, இப்ப இந்த குழந்தை வந்ததுனால, இந்த மாதிரி ஆனதுனால நீ இப்படி பேசுற. அப்ப தினம் தினம் நான் உன்னால வலி அனுபவிக்கிறேனே, அது அது உனக்கு பெருசா தெரியலையா? ஓ! இந்த மாதிரி உனக்குன்னு ஒண்ணு வந்து, அதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆயிருச்சுன்னொன்னு தான் உனக்கு என் வலி புரியுதுல்ல? தனிப்பட்ட முறையில டெய்லி டெய்லி நான் அனுபவிக்கிறேனே கஷ்டம், அதெல்லாம் உனக்கு புரியலல்ல? நீ எல்லாம் மனுஷனே இல்ல ஜிமன். தயவு செஞ்சு என் மூஞ்சி முன்னாடி நிக்காத. போ வெளிய. எனக்கு எனக்கு பேச முடியல. போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்ப ஜிமன் அப்படியே நீல் டவுன்லயே உட்காந்து பயங்கரமா அழுகுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே ஒரு 2, 3 டேஸ் போகுது. ஜிமன் உங்ககிட்ட அடிக்கடி வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான். நீங்க இறங்கி போற மாதிரியே தெரியல. ஸ்டில் நீங்க அழுதுட்டு மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க ஜிமனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 4 வார்த்தை திட்டியிருந்தா கூட அவனுக்கு ஏதோ லைட்டா மனசுக்கு ஓகேவா இருந்திருக்கும். ஆனா நீங்க பேச மாட்றீங்க, திட்ட மாட்றீங்க, அவன எதுவுமே சொல்ல மாட்றீங்க. அவன் பாட்டுக்கு இருக்கான், நீங்க பாட்டுக்கு இருக்கீங்கன்ற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னா, அந்த பேபி வந்தது உங்களுக்கு ஹாப்பியும் இல்ல, அதே மாதிரி சேடும் இல்ல. அத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாத சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கும்போது, அது வந்து கன்ஃபார்ம் ஆயி ஒரு நாள்லயே அது மறுபடியும் இல்லாம போச்சு அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ நீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப உடைஞ்சிட்டீங்க. நீங்க வந்து ஆல்ரெடி வீக்கா இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னதுனால, ஜிமன் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்லயே இருந்து ஒர்க்கையும் பார்த்துட்டு, உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். உங்கள ரொம்ப கேர் பண்றான். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தர்றது, குக் பண்ணி தர்றது, உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அப்பப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தர்றது, எல்லாமே பண்றான். உங்களுக்கு வாஷ்ரூம் போகணுன்னா வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, எல்லாமே ஸ்டில் உங்களுக்கு ஒரு பேபி மாதிரி உங்கள கேர் பண்றான். ஆனா நீங்க வந்து அவன வந்து மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இல்ல. இப்ப ஜிமின் எப்படி சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னா, "சரி போ நீ எப்ப வேணா என்ன மன்னிச்சுக்கோ. ஆனா நான் உன்ன பார்த்துக்கிறேன். நான் உன்ன கேர் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி அவன் டோட்டலி மாறிட்டான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டான். தென் உங்ககிட்ட அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ரூடாக பேசுறது எல்லாத்தையுமே விட்டுட்டான். ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டாக உங்ககிட்ட நடந்துக்கிறான். தென் ஒரு ஒரு நிமிஷம் கூட உங்கள வந்து அந்த மாதிரி பார்வையில பார்க்குறதே கிடையாது. உங்கள நிமிர்ந்து பார்க்கவே ரொம்ப பயப்படுறான்.
ஆனா ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். இப்படியே ஒரு 1 வீக் போகுது. ஆல்மோஸ்ட் நீங்க க்யூர் ஆயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்கு. இருந்தாலும் இப்பவும் உங்கள அதே மாதிரி பேபி மாரி தான் கவனிச்சுக்கிறான். அவன் தான் குக் பண்ணி தரான். ஆனாலும் நீங்க எதுவுமே நோலாம் அப்படி சொல்றது கிடையாது. நீங்க பாட்டுக்கு அவன் தரானா சாப்பிடுறீங்க. அவன் வந்து ஜூஸ் தரானா குடிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கீங்க. ஸோ அட் ஒன் டே மார்னிங் உங்களுக்கு ஒரு பெரிய பிளேட்ல பிரேக்ஃபாஸ்ட்டு, தென் மில்க், டம்ளரு, மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரூம்க்கு எடுத்துட்டு வரான். நீங்க பெட்ல உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த பவுல் எடுத்து அவன் அப்படியே ஃபீட் பண்ணுறான். நீங்க டக்குனு அவன் கையிலேருந்து வாங்கிட்டு நீங்களே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சூடு அதிகமா இருந்ததுனால சுட்டுருச்சு. டக்குனு அந்த பவுல்லேயே வந்து அந்த ஃபுட்ட போட்டுடுறீங்க. இப்போ அவன் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு, "அதான் நான் தரேன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு சுட்டுக்கிட்ட. இத குடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அப்படியே இந்த குழந்தைங்க ஊட்டுவோம்ல, ஊதி ஊதி அந்த மாதிரி அவன் எடுத்து ஊதி ஊதி மெதுவா உங்களுக்கு ஊட்டி விடுறான். ஸோ நீங்களும் அவன பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மில்க் எடுத்து தரான். நீங்களும் அத வாங்கி குடிச்சுக்கிறீங்க. தென் டேப்லெட் எடுத்து தரான். அதையும் போட்டுக்கிறீங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு அவன் ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது ஹால்ல உட்காந்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்க அப்படியே ரூம்லயே தான் உட்காந்துருக்கீங்க. சரி வெளிய போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர மெதுவா ஓப்பன் பண்ணி வெளிய வரீங்க. அவன் ஹால்ல தான் உட்காந்துருக்கான். லேப்டாப் ஓப்பன்ல இருக்கு. ஆனா அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டா உட்காந்துருக்கான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு கண்டுக்காத மாரி அப்படியே மெதுவா நடந்து கிச்சன் போறீங்க. இப்ப அப்படியே சைட்ல நீங்க அப்படியே திரும்பி அவன பார்க்குறீங்க. அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாம கிச்சன் போயிட்டு தண்ணிய எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் வரீங்க. ஆனா அவன் ஐஸே ஓப்பன் பண்ணாம, அப்படியே கண்ணு மூடுன மேனிக்கு கை வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எப்படி சொல்றது? ரொம்ப பெயினா இருக்கு. ஸோ ஒரு குழந்த மாரி உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இப்ப நீங்க மெதுவா அவன் பக்கத்துல போயிட்டு அவன் ஷோல்டர்ல கை வைக்கிறீங்க. அவன் அப்படியே ஐஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு தொடச்சிட்டு, "எ ஏய் வயன் என்ன? எதுக்கு எந்திரிச்சு வந்த? ஏதாவது வேணுனா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அ சரி ஏதாவது வேணுமா? சொல்லு நான் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு கிச்சன் போறான். டக்குன்னு நீங்க அவன் கைய புடிச்சு இழுத்து சோஃபால உட்கார வச்சுட்டு நீங்களும் பக்கத்துல உட்கார்றீங்க. அவன் என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். இப்ப எதுக்கு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஃபீல் பண்றதுனால மட்டும் ஏதாவது மாறிட போகுதா? போனதெல்லாம் வந்துட போகுதா? இல்லல்ல. விடு. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்ல நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாரி ஆகாம பார்த்துக்கோ. அவ்வளோதான். அப்ப அவன் ஒரு மாதிரியா மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இந்த மாரி தனியா உட்காந்து நீ ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ ஃபீல் பண்றதுனால என்ன மாறப்போகுது சொல்லு? அ ஆனா ஆனா வயன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி. நான் என்னையே மறந்து உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்டி. ஏதோ ஒரு கோவத்துலயும், வேகத்துலயும் நான் ரொம்ப ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன் வயன். ஐம் சாரி வயன். இப்போ நடந்தது மட்டும் இல்ல. எப்பவுமே நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். ஆனா ஆனா அத நான் உன்கிட்ட சொல்லணும்லாம் நினச்சதே இல்ல. எனக்கு திடீர்னு சோஜன் கூட உனக்கு மேரேஜ்ன்னு சொல்லும்போது, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியலடி. அதான் அந்த மாதிரி. அப்ப கூட நான் வந்து பேசியிருந்தா எல்லாமே மாறியிருக்கும். ஆனா எனக்கு பேசணுன்ற எண்ணமே இல்ல. உன்கிட்ட அந்த மாரி நடந்துக்கிட்டா, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்ட. என் கூட தான் இருப்பேன்ற ஒரு தப்பான எண்ணத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன்டி. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, நீ என்னை வெறுத்துருவேன்ற எண்ணமே எனக்கு வரல. அதுக்கப்புறம் கூட உன்னை ஒவ்வொரு தடவ டச் பண்ணும்போதும், நீ என்னோடதுன்ற உரிமையில தான் பண்ணேன். ஆனா அது உன்னை காயப்படுத்துன்ற எண்ணம் எனக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடு வயன். ஐம் சாரிடி. நான் சாரி கேட்கறதுனால எதுவும் மாறப்போறதில்ல. ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு வயன். நான் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு ஒரு தடவ கூட கஷ்டப்படுத்த மாட்டேன் வயன். என்னை விட்டு போயிடாத வயன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். ஸோ நீங்க அப்படியே அவனோட ஹெட்ட பிடிச்சு உங்க ஷோல்டர்ல சாய்ச்சிட்டு, அவனோட முதுக அப்படியே டேப் பண்ணி குடுக்குறீங்க. எதுவுமே பேசல. இப்ப அப்படியே ஒரு 1 வீக் போகுது. நீங்களும் லைட்டா அவன் கூட பேச ஆரம்பிச்சுட்டீங்க. இப்படியே இருக்கவே அட் ஒன் டே டின்னர் டைம்ல உங்களுக்கு செம்மையா பசிக்குது. நீங்க அப்படியே பசியில உட்காந்துட்டு இருக்கீங்க.
அங்கே ஜிமன் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு, ஜிமன் 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 என்ன பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமனுக்கு உங்கள் சவுண்ட் கேட்குது. இப்போ மீட்டிங்கை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு கடகடன்னு ஓடி வரான். சொல்லு பையன், என்னாச்சு? அ, ஜிமன் எனக்கு பசிக்குது. சாரி 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 இரு இரு நான் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிச்சன் போயிட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன் வயன், இதான் உனக்கு பிடிக்குமே. பிடிக்கும் சரி, என்ன நீட்டிகிட்டு இருக்க? அம், என்ன? உட்காந்து ஊட்டி விடு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, என் மீட்டிங் இருக்குடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஊட்டி விட்டு போ. ஏன், நான் 10 மினிட் தான் பிரேக் கேட்டு வந்திருக்கேன். சரி 10 நிமிஷம் இருக்குல்ல, ஊட்டி விட்டு போ. அப்போ அவனும் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நீங்களும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அவன் அவங்க மவுத் கிட்டலாம் இருக்கிறத அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு, சரி இரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போய் மீட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறான். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஜிம்மினை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் ரொம்ப ரொம்ப உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு போர் அடிக்குது, சரி கொஞ்சம் நேரம் டெர்ரஸில் போய் நின்றுட்டு வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டெர்ரஸ் போயிட்டு அங்கே எங்கேயோ வாக் போயிட்டு இருக்கீங்க சும்மா. அங்கே ஒரு மாதிரி அமைதியாக வெளியே சிட்டியோட வியூ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் பில்டிங்கில் வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து பேபிஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கையில் ஒரு பேபி வச்சுருக்காங்க, ஒய்ஃப் கையில் இன்னொரு பேபி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சும்மா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படி இருக்காங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக. நீங்கள் அதை இங்கேருந்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களா. உங்களுக்கு வந்து உங்கள் பேபியோட ஞாபகம் வருது. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ கரெக்டாக ஜிமன் அங்கே வரான். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறத அவனும் பார்க்குறான். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் பேக் சைட்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனோட டியர்ஸ் அப்படியே உங்கள் ஷோல்டரில் விழுகுது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது. நீங்கள் டக்குன்னு அவனை பார்த்து திரும்பிட்டு அவனோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, ஜிமன் என்னது இது, போதும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன், விடு, நானே சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். தென் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா பத்திரமா பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற, சொல்லு, பத்திரமா பார்த்துப்பியா? அப்போ அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை ஆட்டுறான். அங்கே பாரேன், அந்த மாதிரி நாமளும் ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு அழகாக ஃபேமிலியோட ஜாலியாக விளையாடணும். எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பெற்றுக் கொடு அப்படின்னு நீங்கள் வந்து அவன்கிட்ட கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். என்னடா சிரிக்கிற? ஏய், இப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கும் நல்லா தான் இருக்குது உடம்பு, உனக்கும் நல்லா தானே இருக்குது. எனக்கு குழந்தை வேணும், சீக்கிரமாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவன் சிரிக்கிறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவன் பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவன் ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துட்டானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் டக்குன்னு சிரிச்சிட்டு அவனோட ஹெட்டை அப்படியே பிடிச்சி இழுத்து நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கிஸ் போக போகவே நீங்கள் அப்படியே அவனோட பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க ஒன்று ஒன்றா. ஸோ அவனும் அப்படியே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட சீக்ஸில் அடிச்சுட்டு சிரிக்காதடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட பாடிக்குள்ளே விட்டு ப்ளே பண்ண விடுறீங்க. ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறத அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக போகிறீங்க. டக்குன்னு அவன் உங்களோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, வயன் வயன் கொஞ்ச நாள் போகட்டும், நீ நல்லா க்யூர் ஆகிக்கோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். டேய், நான் என்ன நோயாளியா? எனக்கு என்ன ஆச்சு இப்போது? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ வேணும். வயன், அடம் பிடிக்காத வயன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். என்னடா மாறினா டோட்டலாக நல்லவனா மாறிடுவியா? இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது.
இன்னைக்கே வேணும்." அப்படின்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே மறுபடியும் அவன கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தென் ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்கா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள லிஃப்ட் பண்ணிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனோட சீக்ஸு, தென் அவனோட இயர்ஸ் பின்னாடி அப்படியே கிஸ் பண்ணி விளையாடிக்கிட்டே அங்க போறீங்க. அவன் உங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். தென் பெட்ல உங்கள லைட் ஆக்கிட்டு அப்படியே பொறுமையா உங்க மேல வரான். இப்போ அப்படியே மெதுவா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, தென் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியே உங்க பாடிலலாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ஜென்டிலா. ஸோ இதுவரைக்கும் அக்ரெசிவா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட எதை பற்றியுமே கேர் பண்ணாம இதுவரைக்குமே எல்லாம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் நோட் பண்ணுறான். உங்களோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உங்களோட அந்த எல்லாம் வந்து அவன் நல்லாவே வந்து நோட் பண்ணுறான். ஸோ உங்கள பார்க்க அவனுக்கு இன்னும் உங்கள ப்ளஷர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நிறைய ப்ளஷர் ஏற்றிட்டே இருக்கான் உங்கள. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி ரொம்ப அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போக நீங்களே அவனோட அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடி போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்களே இன்சர்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட அப்படியே அவனோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் கூட ரொம்ப ரொமான்டிக்காக அந்த நைட் போகுது. ஸோ ஜிமின் விட்டாலும் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் அவனை திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவனை வந்து ஒரு மாதிரி மூட் ஆக்கி எல்லாத்தையுமே திரும்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் 2 பேருமே பயங்கர டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறீங்க. அவன் உங்களோட ஷோல்டர் பக்கத்தில் ஃபேஸ் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி அவனோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவனோட ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் நல்லா பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் அவனோட ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டுட்டு வந்து பார்க்குறீங்க. அவன் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அப்படியே காஃபி டேபிள் மேலே வச்சுட்டு அவனை எழுப்புறீங்க. இப்போ அப்படியே புரண்டு படுத்துகிட்டே உங்களை பார்க்குறான். போதும் தூங்குனது, எழுந்துரு, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். அப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் மேலேயே அப்படியே படுக்க வச்சுட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் வாயேன் அப்படிங்கிறான். ஏய், நீ தானே சொன்ன காலையில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் எழுந்துக்கணும்னு. இப்போ என்ன? ஓ ஆமாம்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காரான். இப்போ நீங்கள் அவனோட லேப்பில் உட்காந்துருக்கீங்க. அவன் அப்படியே எழுந்திரிச்சிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் ஹார்ட் கிட்டக்க அப்படியே ஒரு கிஸ் தரான். ஸோ நீங்கள் அவனோட ஹேரை வந்து அப்படியே கலைச்சி விடுறீங்க. தென் அவன் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அவனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி லிப்ஸில் ஒரு பெக் பண்ணிவிட்டு, போ, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. சரி வா, நம்ம சேர்ந்து ஃப்ரெஷ்அப் ஆகலாம். ஆல்ரெடி நான் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆயாச்சு, நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிட்லாம். உன்னை யார் சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்அப் ஆக சொன்னது அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, ஆஹா பாரா, நேற்று யாரோ சொன்னாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏய், ஒரு மனுஷன் ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே அதையே பிடிச்சிட்டு ஆடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறான். ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. தென் அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. சேர்ந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறமா அவனும் அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணுறான். ரொம்ப நேரமாக மீட்டிங் போகுது. அவன் அப்படியே அங்கே உட்காந்து பேசிக்கிட்டே அது இதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஆப்போசிட்டில் கிச்சனில் நின்று அவன் பேசுகிறதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக தென் ரொம்ப நேரம் வந்து யாருக்கிட்டேயுமே அதிகமாக பேச மாட்டான். இப்போ தான் உங்ககிட்ட சேஞ்ச் ஆகிருக்கான். ஸோ உங்ககிட்டயுமே ரொம்ப நேரம்லாம் பேசினது கிடையாதுல்ல. அவன் கொஞ்ச நேரம் பேசுவான், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படியே ரொம்ப நேரம் அவன் பேசிகிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கீங்க.
ஒரு மாதிரி ரொம்ப மெய்மறந்து ரசிக்கிறீங்க. அவனும் அப்படியே அப்பப்போ உங்கள பார்க்குறான். நீங்க இப்படி கண் கொட்டாம பார்க்குறது அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வருது. ஸோ அவன் வந்து அப்பப்போ வந்து லேப்டாப்புக்கு பின்னாடி கைய வச்சுட்டு உங்ககிட்ட ஆக்ஷன் பண்ணி என்ன என்னன்னு கேட்குறான். அந்த பக்கமா திரும்ப சொல்றான். அங்கேருந்து போன்னு சொல்றான். ஆனாலும் நீங்க அவன வெறுப்பேத்தணுன்னே இன்னும் பக்கத்துலன்னு வந்து நின்னு அவன ஒரு மாதிரி உத்து உத்து ரசிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டா ஷை வேற ஆகுது. ஸோ டக்கு டக்குன்னு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுட்டு, நம்ம அப்புறமா கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள பார்க்குறான். என்னது? அதான் மீட்டிங் முக்கியமான மீட்டிங்னு சொன்னேன்ல. இப்படியா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்ப? ஒழுங்கா உள்ள போ. அ நான் என்னப்பா பண்ணேன்? உன்கிட்ட வந்தனா? டச் பண்ணனா? ஏதாவது பண்ணனா? என் பாட்டுக்கு நின்னுட்டுருக்கேன். என்ன இன்டெலிஜென்ட்டா பேசுறது தான் நெனப்பா? அப்படிங்கிறான். இப்ப நீங்க சிரிச்சுட்டே அவனுக்கு கமெண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப கரெக்ட்டா உங்களுக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்க மம்மி. ஸோ நீங்களும் வந்து அட்டெண்ட் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு, உங்க நெக்கு, தென் உங்களோட ஷோல்டரு, உங்களோட ஹிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அங்கங்க கிஸ் பண்ணிட்டு, உங்க ஹிப்பெல்லாம் புடிச்சு ஒரு மாரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க ஒரு மாரி நெளிஞ்சுக்கிட்டே அவங்ககிட்ட ஒரு மாதிரி திக்கி விக்கி பேசிட்டு இருக்கீங்க. ஜிமின் என்ன பண்ற? தள்ளி போ ஜிமின். இப்படி தானே என்னையும் பண்ண. இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களோட ட்ரெஸ்லலாம் அப்படியே கையை வந்து விட்டுட்டு பயங்கரமா வந்து ப்ளே பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஜிமின் தள்ளி போ ஜிமின், ஜிமின் சும்மா இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக திரும்பி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து, ஏய் என்னடி அங்கே சத்தம்? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கால் கட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை டச் பண்ணவே இல்லைல்ல, நீ என்ன இப்படி டச் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க லிப்ஸில் வந்து அப்படியே பெக் பண்ணி சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஜிமின் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் மறுபடியும் வந்து உங்ககிட்ட அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பயங்கரமாக வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவனும் அப்படியே சேர்ந்து அங்கேயே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக கொஞ்சம் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 hour போகுது. அப்போ தான் ஜிமினுக்கு மீட்டிங் ஞாபகம் வருது. ஸோ எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சுட்டு, போச்சு மீட்டிங் போச்சுடி உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவனோட ஷர்ட்டையும் கோட்டையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து அவனோட மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறான். கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ மேலே மட்டும்தானே லேப்டாப்பில் கவர் ஆகும். ஸோ அவன் அப்படியே உட்காந்து மீட்டிங் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களாம் பார்த்து சிரிக்கிறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைட்டாக வந்து லேப்டாப்பை கொஞ்சம் வந்து அந்த கேமராவை மறைச்சி வச்சுட்டு, நீ என்ன தயவு செஞ்சு போடி அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறீங்க. தென் ரொம்ப இந்த மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மாதிரி க்யூட் கப்பலாக இந்த மாதிரி மாறிடுறீங்க நீங்களுமே. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ மறுபடியும் ஜிமின் ஆஃபீஸ் போக வேண்டிய சிச்சுவேஷன். கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினுமே வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸ் கிளம்புறான். இவ்வளோ நாள் ஜிமின் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவன் போயிட்டான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக தனியாக இருந்த மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே சும்மா வாக் போயிட்டு ஃபோன் நோண்டிட்டு டிவி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப போரிங்காக போகுது. அப்போ சரி நம்ம ஏதாவது ஃபுட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு கிச்சன் போகிறீங்க. அப்போது தலை திடீர்னு பயங்கரமாக சுற்றுது. ஸோ அப்படியே தலையை பிடிச்சிட்டு அங்கேயே கீழேயே உட்காடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களுக்கு கேர் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சிங்க் போயிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறீங்க நல்லா. அப்போ கரெக்டாக உங்களுக்கு நல்லா வாமிட் வருது. ஸோ பயங்கரமாக வாமிட் பண்ணுறீங்க. வாமிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கேர் ஆகிட்டு சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தென் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களே கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறீங்க மறுபடியும். ஸோ பாசிட்டிவ் தான் அது இருக்குது. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. எப்படா ஜிமின் வருவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஜெமன் ரொம்ப லேட் நைட் தான் வரான். இருந்தாலும் நீங்கள் அந்த ஹாப்பினஸ் அவன்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஹால்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்ததுமே ரொம்ப டயர்டாக அவனோட கோட்டை, டை எல்லாத்தையும் கழட்டி சும்மா அங்கங்கன்னு போட்டுட்டு, அப்படியே சோஃபாவில் பொத்துன்னு வந்து விழுகுறான். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் சிரிச்ச முகமா உட்காந்துட்ருக்கீங்க. "என்னடி, நான் ரொம்ப டயர்டாக வந்து விழுந்துட்டுருக்கேன். நீ இப்படி சிரிச்சுட்டு இருக்க. என்னை பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்காண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே எழுந்து போய் அவனோட லேப்பில் உட்கார்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு அவனோட சீக்ஸு, தென் லிப்ஸு, நோஸு, ஃபோர்ஹெட்டு எல்லாமே கிஸ் பண்ணுறீங்க. "என்னடி ஆச்சு? என்ன மிஸ் பண்ணிட்டியா என்ன?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுமே பேக் ஹக் பண்ணிவிட்டு, "சரி இரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறீங்க. அவன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரிட்டன் வரும்போது அந்த கிட்ட அங்கேயே தான் இருக்குது. ஸோ அவன் பார்க்குறான். ரொம்ப ஹாப்பியாகுது அவனுக்கு. அவன் அப்படியே டவலோட வெளியே ஓடி வரான். "அயன், என்னடி இது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து அவங்கள பயங்கரமாக ஹக் பண்ணி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்டொமக்கெல்லாம் அப்படியே கை வச்சு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது அவருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ அவங்கள அப்படியே தூக்கி சுற்றுறான். ஸோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. "அயன், எப்படி கன்ஃபார்ம் பண்ண?" "இன்னைக்கு ஈவினிங் தான். திடீர்னு வாமிட் ஆச்சு. அதான் போய் செக் பண்ணேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு." ஹாஸ்பிட்டல் போனியாடி?" இல்லை, நாளைக்கு நம்ம சேர்ந்து போகலாம்." "சரி, ஓகே வா" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு, தென் அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறான் அவனையே உட்காந்து. ஸோ நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டியெல்லாம் விடுறான். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா பேபி ரொம்ப சேஃபாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ட்வின் பேபின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஜிமின் கிட்ட போய் சொல்கிறீங்க. அவன்லாம் வந்து அப்படியே பூமியிலே நிற்கலை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு. ஸோ அங்கேயே வச்சு உங்களை தூக்கி பயங்கரமாக சுற்றிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதே ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து அபார்ட் ஆனப்போ போயிருந்துருப்பீங்கள்ல, அதே ஹாஸ்பிட்டல். சேம் டாக்டர் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அவன் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கே லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களே ஜிமினை கூப்பிட்டு, "அவளை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு வந்து நிறையா ஹெல்தி ஃபுட்ஸ் கூட, ஃப்ரூட்ஸ் கூட, வெஜிடபிள்ஸ் கூடன்னு" சொல்லி நிறையா வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவனுமே எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ எல்லாம் சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ரொம்ப 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 கேர் பண்ணி உங்களை பார்த்துக்கிறான். அவன் எங்கேயுமே உங்களை விட்டு தனியாக போகிறதே கிடையாது. ஈவன் ஒரு ஷாப்பிங் போகணுன்னா கூட உங்களை ரொம்ப கேர் பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு போகிறான், ரொம்ப பொறுமையாக. ஸோ உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறான். உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறதா இருக்கட்டும், என்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஹெல்தி, என்ன ஃபுட்டுக்கு ஸ்கிப் பண்ணணும், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் பார்த்து 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 அவங்கள பார்த்துக்கிறான். உங்களுக்காக வந்து இந்த கேரிங் வந்து ரொம்ப அதிகமானதுனாலேயே என்னவோ உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறது கிடையாது. உங்களுக்குனா அது ரொம்ப வந்து கிரேவிங்காக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் நோன்னா நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறான். "டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? போதும்டா உன் கேரிங்கு. எனக்கு பிடிச்சத சாப்பிட விடுறா. இங்கே பாரு, இதுக்கப்புறமேட்டு நான் என்ன தரேனோ அதை மட்டும்தான் நீ சாப்பிட்ணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் கிடையாது" அப்படின்றான். "டேய் ஜிமன், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அவன் நோன்னா நோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறான். டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, ரொம்ப ரொம்ப உங்களை அப்படியே பேபியாக 3வது பேபியாக உங்களை தாங்குகிறான். ஸோ அப்படியே தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாக இருந்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்டில் சேஞ்ச் ஆகி இப்போ அப்படியே ஒரு பாப்பா மாதிரி உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ ஹாப்பி எண்டிங் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேடா, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஏதாவது ஃபுல்ஃபில்டாக இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியல என்னால். தென் இன்றைக்கி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்டா. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஸோ சாரி, ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சாரி. சரியா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.